ஒரு பிள்ளைய தூக்கி போட்டு பிடிக்கிறீங்களா? அப்படி தூக்கி போட்டு பிடிக்கல, பிள்ளை சிரிச்சுக்கிட்டே மேல போங்க, சிரிச்சுக்கிட்டே கீழே வரும். கவனிச்சிருக்கீங்களா? ஏன் உங்க வீட்டுக்கார தூக்கி போட்டு பிடிக்க சொல்லுங்களேன். ஒரு ஆசைக்கு ஒரு நாள் அவர் கேட்கிறார், ஏப்பா சத்த தூக்கி போட்டு இப்படி பிடிக்கிறேன், சரின்றுவீங்க. ஆனா என்ன சொல்லுவீங்க? ஏங்க விட்டுற மாட்டீங்கல்ல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பீங்க. ஆனா புள்ள கேட்காது. எங்க அப்பா என்ன விட்டுற மாட்டான்னு சந்தோஷமா மேல போகும், சந்தோஷமா கீழே வரும். பிள்ளைங்களை விட்டுறாது. விட்டுற மாட்டீங்கன்னு தெரிஞ்சாலே புள்ள கரெக்ட் ஆயிடுவான். நல்லவனாயிருன்னு சொல்லி கொடுங்க போதும், மீதி எல்லாம் தானாவே வந்துடும். யூ கான்ட் டிசைட் தட் வாட் யூ கேன் பிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ யாராக வேண்டும் என்று நீ முடிவு செய்ய முடியாது. நீ என்ன கேரக்டரோட இருக்கணும்னு முடிவு பண்ணலாம். அந்த கேரக்டர் தான் நீ யாராக முடிவு பண்ணும். இந்த உலகத்துல படிச்சவெல்லாம் ஜெயிச்சிட்டானா? யூ கான்ட் டிசைட் வாட் யூ பிகம். நீங்க முடிவு பண்ண முடியாது நீங்க யாருங்கிறத. உங்க கேரக்டர் தான் முடிவு பண்ணும். ஒரு கடுமையான உழைப்பையும் வெற்றியையும் தொடர்பு படுத்துவதன் பெயர் ஒழுக்கம். நம்ம சாதாரண விஷயமா எடுக்கவே முடியாது. 1900 அதுதான், 1950 தான், 2000 தான், 2024 தான், 3000 தான். இந்த உலகமே அழிய போற வரைக்கும் அது மட்டும்தான். டிசிப்ளின் இஸ் த கீ. 5 மணிக்கு எந்திரிச்சு புள்ள எக்ஸசைஸ் பண்ணா அப்பா எந்திரிச்சு 5 மணிக்கு உட்காருங்க பாஸ், வேற வழியே கிடையாது. புள்ள போன் பார்க்க கூட முடிவு பண்ணா அம்மாக்கள் டிவி சீரியலை போட்டு இதுல போன்ல வச்சுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்து சமைச்சுக்கிட்டு பிள்ளைங்க அதை தான் பார்க்கும். எனக்கு பேசுறதுக்கு நீங்களே கிடைச்சா நான் ஏன் வெளியில போய் பேச போறேன்? அந்த பிள்ளை என்னை பாக்குது மச்சான் அப்படின்னா ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவான், அந்த வயசு எக்ஸைட்மெண்ட் மச்சான், உன்னை லவ் பண்ணுன்னு தான் சொல்லுவான் இல்லையா? எனக்கு ஒரு குறிப்பிட்ட வயசாகிறது, வீட்டுகளுக்குள்ள எல்லாவற்றையும் பேசுவதற்கான வெளி எனக்கு கிடைக்காத பட்சத்தில் வெளியில தான் போக முடியும். பிள்ளைகளை பத்திரமா பக்கத்துல வச்சுக்கோங்க, இறுக்கி பிடிச்சுங்கன்னு சொல்லாத, விட்டுருங்க. ஆனா தூரம் இருந்து கண்காணி, கவனிங்க. ஆசிரியர்களோடு போய் உரையாடுங்கள். முன்னம் அதெல்லாம் இப்ப கிடையாது. டீச்சர்ஸோட போய் உரையாடுவதே குறைந்து போயிருக்கு. அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறாங்க. டீச்சர்ஸோட இன்டராக்ட் பண்ணுங்க. பள்ளிக்கூடத்துக்கு அப்பப்போ விசிட் பண்ணுங்க. பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளை கொண்டு போய் விடுவது அம்மாக்களாக முழுமையாக மாறிவிட்டது. அப்பாக்களுக்கு கொஞ்சம் வீட்டுக்குள்ள வாங்க. சம்பாதித்து கொடுப்பது மட்டும்தான் என்னுடைய பொறுப்பு, மற்றவற்றை மனைவி பார்த்துக் கொள்ளுவாள் என்ற நம்பிக்கையை நான் பாராட்டுகிறேன். அதே நேரத்தில் அம்மாவுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கிற மாதிரி அப்பாவுடைய கான்ட்ரிபியூஷன் வீட்டுக்குள்ள வரணும். ஏன்னா நீங்க 2 பேர் தான் வீட்டுக்குள்ள இருக்கீங்க. அது மாதிரி 7-8 பேர்லாம் இப்ப இல்ல. மாமா சித்தப்பான்னு ஒரு சர்க்கிள்லாம் பக்கத்துல இல்ல. எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி ரொம்ப குறைஞ்சு போச்சுங்கிற பட்சத்தில் அப்பாக்களின் பங்களிப்பு கூடுதலாக பிள்ளைகளின் கல்வி விஷயத்திலே தேவைப்படுகிறது. மறுபடியும் உங்களுக்கு 4 விஷயத்தை தான் நாம ரீஇன்சேட் பண்ண நினைக்கிறேன். முதல் முக்கியமான விஷயம், இந்த பிள்ளைகளை குற்றவாளிகள் என்று தயவு செய்து நினைக்காதீர்கள். இந்த சமூகத்தினுடைய நெருக்கடிக்குள் அவர்கள் சிக்கி இருக்கிறார்கள். அவர்கள் பேசுவதற்கும் சாய்ந்து கொள்வதற்கு தோளும் தேவைப்படுகிறது. 1. 2வது, வீடு சரியான வழிநடத்தலை செய்யவில்லை என்றால் யாரோ ஒருவர் கையில் அவர்கள் சிக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வீட்டுக்குள்ளே உரையாடலை துவங்குங்கள். 3வது, நீங்க எப்படிப்பட்ட ஒரு அப்பா அம்மாவாக இருக்கிறீர்களோ, உங்களிடம் என்ன விஷயங்களை பிள்ளைகள் பார்க்கிறார்களோ அதைத்தான் பிள்ளைகள் செய்ய போகிறார்கள். அதனுடைய வழிநடத்தப்பட போகிறார்கள். 4வது, உங்கள் வீட்டு பிள்ளைகள் மட்டுமல்ல, அவர்கள் இந்த சமூகத்துடைய ரிசோர்ஸ். இந்த ஸ்டேட்டை தூக்கி நிறுத்த போறவன், இந்த நாட்டை தூக்கி நிறுத்த போறவன், அறிவியலுக்குள்ள வரப்போறவன், எவ்ரிபடி இஸ் எ ரிசோர்ஸ். ஒருத்தனையும் சும்மா விட முடியாது. ஒரு பொண்ணையும் நோ அப்படி போ அப்படின்னு விட்டலாம் முடியாது. எல்லாரும் இஸ் எ ரிசோர்ஸ், எவ்ரிபடி இஸ் எ ரிசோர்ஸ். எல்லாரும் இந்த சமூகத்துடைய ஆளுமையும் சக்தியும். கடைசியா ஒண்ணுதான், நீங்க என்னத்தை வேணாலும் பெருமை நினைச்சுக்கோங்க, அதெல்லாம் அப்புறம். கடைசி வரைக்கும் கூடவே வரப்போறது எஜுகேஷன் மட்டும்தான். படிப்பு தான் நம்ம பிள்ளைங்களை தூக்கி நிறுத்தும். படிப்பு தான் அமைதியான சமூகத்தை உருவாக்கும். படிப்பு தான் வெற்றிகரமான சமூகத்தை உருவாக்கும். சந்திர காற்றினம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.